Hi students, next one accounting process, that is accounting cycle. Accounting cycle is the sequence of steps involved in accounting process. Accounting cycle started with identification and recording of financial transactions of an organization and end with preparation of final accounts. Started with a transaction and end with preparation of final accounts. The first step is the accounting process is identifying the financial transaction of a business. All the monetary transactions are recorded in the books of original entry called journals. So the financial transactions எல்லாத்தையும் first நம்ம enter பண்ற அந்த original bookோட பேர் என்னது journal. அதில் நம்ம enter பண்ணும்போது அது வந்து என்னன்னு சொல்லிடுறோம் journalizing. Recording the transaction in the journal is called journalizing. Entries are made in the journal on the basis of source document in the chronological order. That is the order of occurrence of the transaction. So step 1, identify the transaction related to financial events. அதுக்கு அடுத்த ஸ்டெப் நம்ம என்ன ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் journal. அந்த ஜேர்னல் அந்த டிரான்சாக்ஷன்ஸை வந்து நமக்கு வந்து மணி ரிலேட்டடாக இருக்கிறப்ப அது வந்து ரெக்கார்ட் பண்ணுறதோட பேர் தான் ஒரிஜினல் என்ட்ரியில் ரெக்கார்ட் பண்ணும்போது அதோட பேர் ஜேர்னல். அதை பண்ணுற அந்த ப்ராசஸோட பேர் என்ன ஜேர்னலைசிங். நெக்ஸ்ட் ஸ்டெப் போஸ்டிங் அண்ட் பேலன்சிங். டிரான்ஸ்ஃபரிங் த என்ட்ரிஸ் ஃப்ரம் ஜேர்னல் டு த லெட்ஜர் இஸ் கால்ட் போஸ்டிங். In the ledger, entries are made in each account after classifying them under common heads. இந்த ஜேர்னலில் வந்து எல்லாமே மொத்தமாக கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொன்றையும் தனித்தனியாக குரூப் வைஸ் நம்ம எடுத்து எழுதுறதுக்கு பேர் தான் என்னது லெட்ஜர். அது அந்த லெட்ஜரில் நம்ம எழுதுறத என்னன்னு சொல்கிறோம் போஸ்டிங். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டிரான்சாக்ஷன், நெக்ஸ்ட் ஒன் ஜேர்னலைசிங், தேர்ட் ஒன் போஸ்டிங் அண்ட் பேலன்சிங். போஸ்டிங் அண்ட் பேலன்சிங் பண்ணதுக்கு அப்புறமா அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரிப்பரேஷன் ஆஃப் ட்ரையல் பேலன்ஸ். த லிஸ்ட் ஆஃப் லெட்ஜர் பேலன்சஸ். இதை வந்து இந்த லெட்ஜரில் இருக்கிற ஒவ்வொரு அக்கௌண்ட்ஸையும் தனித்தனியாக ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணி நம்ம எழுதுறதுக்கு பேர் தான் என்னது ட்ரையல் பேலன்ஸ். இதுதான் அடுத்த ஸ்டெப். ஆன் த பேசிஸ் ஆஃப் லெட்ஜர் பேலன்சஸ் த ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ப்ரிப்பேர்டு. இந்த ஃபினான்சியல் டிரான்சாக்ஷன் இந்த ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணதுக்கு அப்புறமா அதுக்கு அடுத்த ஸ்டெப் நம்ம என்ன ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேரிங் ட்ரேடிங் அக்கௌண்ட். இந்த நெக்ஸ்ட் ஸ்டெப் இஸ் ப்ரிப்பரேஷன் ஆஃப் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஃபார் அ பர்டிகுலர் அக்கௌண்டிங் பீரியட். All the direct revenues and direct expenses are transferred to trading account. The balance in the trading account is the gross profit or gross loss. Next step, preparation of profit and loss account. All the indirect revenues and indirect expenses along with gross profit or gross loss are transferred to profit and loss account. The balance in the profit and loss account is the net profit or net loss. Next step, preparation of balance sheet. A statement showing the balance of assets and liabilities, namely balance sheet, is prepared as the final step in the accounting process. It is prepared on a particular date, normally on the last day of the accounting period. The closing balance of the accounting year are taken as the opening balance for the next accounting year. The transactions are identified and recorded for the next year are to be followed posting and other steps. So the accounting cycle started with transactions. அந்த டிரான்சாக்ஷனை நம்ம ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணிக்கிறோம். அதை பேஸ் பண்ணி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது தான் என்னது ஜேர்னல். அந்த ஜேர்னல் எழுதுறது வந்து அதை வந்து ஜேர்னலைசிங்னு சொல்கிறோம். அதுக்கு அடுத்த ஸ்டெப் போஸ்டிங் அண்ட் பேலன்சிங், தட் இஸ் லெட்ஜர். நெக்ஸ்ட் ஸ்டெப் ப்ரிப்பேரிங் ட்ரையல் பேலன்ஸ். ட்ரையல் பேலன்ஸை பேஸ் பண்ணி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது என்னது ட்ரேடிங் அக்கௌண்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அண்ட் பேலன்ஸ் ஷீட். ஸோ இந்த த்ரீயையும் சேர்த்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைனல் அக்கௌண்ட்ஸ். ஃபைனல் அக்கௌண்ட்ஸ். Branches of accounting. First one, financial accounting, then cost accounting,
management accounting, social responsibility accounting, then human resources accounting. First one, financial accounting. First one, financial accounting. The intention of the financial accounting is to find out the financial status of the organization, whether the business incurred any loss or gained any profit. For that, you have to prepare trading account, profit and loss account, and balance sheet. This is the component of financial accounting. Next one, cost accounting. Cost accounting deals with recording of cost with the objective of ascertaining the cost, how to reduce the cost, and then how to controlling the cost. This account deal with recording of cost. Next one, management accounting. The information collected from financial account, cost accounting, etc. are grouped, modified and presented as per the requirements of management for discharging their functions and for the decision making. Next one, social responsibility accounting. It is concerned with presentation of accounting information by business entities and other organizations from the viewpoint of the society by showing the social cost incurred, such as environmental pollution by the enterprise and social benefits such as infrastructure development and the employment opportunities created by them. It arises because of corporate social responsibility. Next one, human resources accounting. It is concerned with identification, qualification and reporting of investment made in human resources of an enterprises.